2026 சட்டமன்ற தேர்தலுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற புதுக்கோட்டை மாவட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கும், இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி கைகாட்டி பகுதியிலே மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற என் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும், என் மாமன் மச்சான்களுக்கும், அரசுக்கும் எங்களுக்கும் எப்படியும் நம்மைத்தான் பேச இருக்கிறான் என்று ஆங்காங்கே கடைகளில் அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திமுகவின் உடன்பிறப்புகளுக்கும், எப்படியும் நம்மை இரண்டாக புலப்பான் என்று ஆங்காங்கே மரங்களில் அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொன்னாரு, என்ன செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பெருமதிப்பிற்குரிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் முற்றிலும் தடை செய்யப்படும். வம்பன் பகுதியில் புதிய தொழிற்பேட்டை சிப்காட் உருவாக்கப்பட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். ஆவணத்தாங்கோட்டையில் பட்டய படிப்பு கல்லூரி ITI தொடங்கப்படும். கீழிருந்து பார்த்தாலே தமிழ் இல்ல. இங்க பாருங்க, ஏதோ JCB பைக்ஸ், அங்க வந்து டீ காபி ரெடி, பாதாம்பால் தயாரு அப்படின்னு போட்டிருக்கு. முழுக்க இருட்டு வேற இல்ல, நாடே இருட்டு கிடக்கும் போது ஒரு காணொலி வெளியிட்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், அது அப்பவே வச்சிருந்தேன். அதில் வந்து இப்போ நம்ம பொய் சொல்லிட்டு போயிடக்கூடாதுல. அமைச்சர் பெரிய மனுஷன், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு, சொந்தமாக முடிந்ததை செய்திருக்கிறேன். விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தலைவர் தளபதி முதலமைச்சராகின்ற பொழுது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக ஆலங்குடி தொகுதியில் நான் செய்ய இருக்கின்ற பணிகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். முக்கியமா நீர்மட்டம் உயர்த்துவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். இந்த ஆலங்குடி தொகுதியில 1000 அடிக்கு ஆழ்குழாய் போயிருச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம குடிக்கிறதுக்கான தண்ணியே பார்க்க முடியாத என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற மாவட்டத்திற்கு இந்த ஆலங்குடி தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்கிற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொகுதியில 80க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், முழுக்க முழுக்க கிராம பகுதி. 2000க்கும் சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்துதான் உங்களிடத்தில் நான் போட்டியிடுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது. அந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதில் நான் முதல் ஆளாக பணியாற்ற தொடர்ந்து செய்து வந்திருக்கிறேன். இப்பொழுது அத்தனையும் பாருங்க, இது மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல வந்து ஆலங்குடி கீழாத்தூர்ல அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கான வேலையில் ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகை செய்து தருவேன், இதற்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. இதையெல்லாம் செய்யல என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் ஹிமாயின் வச்சுக்கிட்டா சட்டியில தானே ஆப்பையில வரும். அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு? அவர் மட்டும் செய்யல, அவங்க அப்பாவும் செய்யல. அவங்க அப்பா இங்க இருக்க அப்பா இல்ல, தமிழ்நாட்டிய பக்கத்துல இருக்கு. மரியாதைக்குரிய திமுக உடன்பிறப்புகள், சொந்தங்கள் போய் டவுன்லோட் பண்ணுங்க, படித்தவர்கள் போய் பாருங்க. அந்த தேர்தல் அறிக்கையில முதல் வாக்குறுதி என்ன தெரியுமில்ல? தேசிய 100 பக்கங்களுக்கு வாக்குறுதிகளும் வாரி வழங்கினாங்க. 10,64,000 கோடி தமிழ்நாடு அரசு கடன். ஆனால் இந்த கடனை வாங்கி இந்த அரசு செய்த ஒரு சாதனை, இலவச பேருந்து போக்குவரத்து இல்ல. இந்த கேள்வியை கேட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பாருங்க, அரசு போக்குவரத்து எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரள அரசா, மகாராஷ்டிரா அரசா, இல்ல ஓங்கோல் பேரரசா? என்ன அரசு? இல்ல சோழ பேரரசா, இல்ல சேர பேரரசா, இல்ல பாண்டிய பேரரசா? தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தோம். எங்க தமிழ்நாடுங்கிற இடத்துல தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போ வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருனாங்க. இப்ப ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு முடியட்டுமா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு. அவரே சொல்றாரு 10,64,000 கோடி கடன் வாங்கி என்ன சாதனை?
மகளிருக்கு உரிமை தொகை 2023 இருந்து இந்த மாதம் வரைக்கும் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும் பயங்கர மகிழ்ச்சி. அது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறக்கூடிய பெண்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. காலையில் எந்திரிச்ச உடனே 6000 ரூபாய், நான் கூட எங்கள் அண்ணன் தான் போட்டான்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு தங்கச்சி, எங்கள் பெரியம்மா மகன் துபாயிலேருந்து போட்டிருப்பானு ஒரு அம்மா, இல்லையே நான் யார்ட்டையுமே பணமே கேட்கலையே எப்படி போட்டாங்க அப்படின்னு ஒரு அக்கா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. 5000 ரூபாயை பார்த்த உடனே இன்ப அதிர்ச்சி ஆகி மகிழ்ச்சி இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் சன் நியூஸ்ல போட்டுட்டு இருக்கான். 1967 திமுக ஆட்சிக்கு வருது. அன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு படி நிச்சயம் 2 படி லட்சியம் என்று வைக்கிறார். அன்றைக்கு பஞ்சம் பசி பட்டினி காங்கிரஸ் ஒரு பணக்கார ஆட்சியாக இருந்தது என்று அடக்குமுறை ஒடுக்குமுறையிலிருந்து வளர்ந்த திமுக ஒரு படி அரிசி கொடுத்தா தான் வாழ முடியும், ஒரு படி அரிசி கொடுத்தா தான் பெண்கள் உழ வைக்க முடியும் என்ற நிலை இருந்தது. 70 வருஷம் மாறி மாறி திமுக ஆட்சியை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? இவர் 33 ரூபா, யாரு அப்பா 1000 ரூபாய், சித்தப்பா அவர் பெருந்தன்மைக்காரர்ல தோடு வாழ்கிற வாக்கை 50,000 சம்பளம் என்றால் அந்த வேலையை உதறிட்டு இங்க வருவானா மாட்டானா அதைத்தான் நாம் நமக்கு முன்னிறுத்துகிறது. நீ இருக்கிற இடத்திலேயே உனக்கு கல்வி, நீ இருக்கிற இடத்திலே அதிகமான மல்லிகைப்பூ வாசனை திரவியம். இந்த வடகாடு இந்த பகுதியில வாசனை திரவிய தொழிற்சாலை வைப்போம். இவங்க சொன்ன வார்த்தையில நம்ம காதுலாம் அப்படியே மல்லிகைப்பூ வாசனை, ஆஹா அழகா திமுக சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இப்ப அது வச்சா யாருக்கு வைக்கிறது? வச்சா யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பது? அந்த வாசனை திரவியத்தை எடுத்து எந்த கான்ட்ராக்ட் மூலமாக துபாய்க்கு அனுப்புது? அதுல போட்டிப்போம். கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லிக்கிறோம். ஆலங்குடி தொகுதியில் குறிப்பாக இந்த வடகாடு ஆவணம் இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாசனை திரவிய தொழிற்சாலையை உருவாக்குவோம் என்பது எங்களுடைய 2000. நாங்கள் அனைவருக்கும் கல்வி இலவசம். நீ இந்த 1ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரைக்கும் இடைநிற்றலுக்கு 15,000. 5 ஏக்கர் நான் வச்சிருக்கேங்க. எங்க வச்சிருக்கேன்? எங்க ஊர் தென்காசி மாவட்டம் வீராணத்தில் வச்சிருக்கேன். வீராணத்தில் 5 ஏக்கருக்கு என்ன மதிப்பு? அதே 5 ஏக்கர் வீராணத்தில் 5 ஏக்கர் இருக்கு. அந்த மதிப்பு என்பது வெறும் 10 லட்சம். பஞ்சப்பூர் வச்சிருந்தா 10 கோடி. இப்ப எனக்கு பஞ்சப்பூரனுக்கும் படிப்பு உண்டா இல்ல வீராணத்துக்கு படிப்பு உண்டா? என்னடா உன் கணக்கு? 5 ஏக்கருக்கு கம்மியா இருந்தா வச்சிருக்கேங்க, கூட்டுறவு ரத்து பண்ணுவியா பண்ண மாட்டியா? எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துட்டாங்க, எழுதி கொடுத்து வந்து பார்க்கிறான். மக்களின் பிரச்சனைகளை மனதிலிருந்து பேச முடியாமல் துண்டு சீட்டில் பேசுறவன் எப்படியா தலைவனாக இருக்க முடியும் என்று எங்களுக்கு தாள்ல இருந்து வரல, எங்களுக்கு தலையிலிருந்து வருது. நாங்க தாளை பார்த்து பேசுற கூட்டம் கிடையாது. இந்த தாள் என்பது வேட்பாளர் பேரு, அது மாத்தி பேசுற கூட்டம் எழுதி வச்சிருக்கோம். அப்ப மக்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்குறாராம். அதாவது 4,30,000 கோடி பட்ஜெட்னா 30% ஸ்டாலின் ஒதுக்கிறாராம். கமிஷனா போயிருதான். எதுக்கு எப்படி கமிஷனா போகுதுக்கு 10 விழுக்காடு திமுக அமைச்சர் எடுத்துறாங்க. அப்போ 1 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய பாலத்தை 70,000 கட்டுறாங்க. அப்ப என்னதுக்கு பேரு? முறைகேடு, ஊழல். சார் என்ன சொல்றாப்ல? அதாவது 30 விழுக்காடு திமுக 1 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய பாலத்தை 70,000 கட்டி 30,000 திமுக கொள்ளையடிக்குது. ஆனா நான் வந்தா அதே மாதிரி 30 விழுக்காடு கொள்ளையடிச்சு உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப நீயும் தரமற்ற பாலத்தை உருவாக்க போற. வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தை கொண்டு என் மக்களுக்கு கல்வியை கொடுப்பேன், மருத்துவத்தை கொடுப்பேன்னா நல்ல மனுஷன் இவன், நல்ல மாற்றம் இவன், நல்ல தலைவன். திமுக பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பரம்பரை பரம்பரையா திமுக கொள்ளையடிக்குது. திமுக காரங்களுக்கு தெரியும். நீங்க வந்து திமுக அமைச்சரை கூப்பிட்டு ஆனா நீங்க அவர் சொல்லியிருக்காரா? அவங்க ரொம்ப வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க. நாங்க கொள்ளையடிப்போம் தம்பி, அதில் ஒன்றும் இல்லை. எடப்பாடி கேட்டிங்கன்னா நாங்கள் அடிப்போங்க, இவ்வளவு அடிக்க மாட்டோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் பண்ண மாட்டோது என்னைக்குமே சொன்னது கிடையாது. 2 பேருக்குள்ள போட்டி என்ன? நீ ஆத்துமல்ல கொள்ளையடிக்கிறதா, நான் ஆத்துமல்ல கொள்ளையடிக்கிறதா? நீ கனிமூலத்தை கொள்ளையடிக்கிறதா, நான் கனிமூலத்தை கொள்ளையடிக்கிறதா? நீ கமிஷன். எம்ஜிஆர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், அண்ணா ரோல் மாடல், ஸ்டாலின் ரோல் மாடல், அப்புறம் திரிசா ரோல் மாடல், கீர்த்தி சுரேஷ் ரோல் மாடல், எல்லாம் சொல்லிருங்களேன். எல்லாருமே ரோல் மாடல் தானே. அடிச்சு வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியல, கட்டிய மனைவிய வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியல, அவள் வீட்டுக்குள்ளே அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறாள். இவர் மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஊர்ல இருக்கிற கொலகார பையெல்லாம் ஒண்ணு கூடி, யாரு கனிம வள முதலாளிகள் ஆத்துமல் கொள்ளையர் கிடையாது.
கிட்னி திருடு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடு செய்பவர். தங்கத்தை எடுத்துட்டாரு, ஐயோ அப்படி சொல்லாதீங்க, பதறுதா இல்லையா? தங்கத்தை கொண்டவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, கனிமவள முதலாளிகள். அந்த கனிமவள முதலாளிகள்லாம் ஒன்று கூடி, புதுக்கோட்டைக்காரங்க எல்லாம் ஒன்று கூடி தரமட்டமாக்கிட்டு பாலாப்படுத்தி விட்டு, நீ 1000 மணிக்கு மிக்க தண்ணி பிடிச்சு வருத்தப்படுறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கட்டிய மனைவியை வீட்டுக்குள்ளே அனுமதி பையிலும் கேமரா பொருத்துவேன். கேமரா பொருத்தி பெண்களுக்கான தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை சீர்கேடை தடுப்புன்னு சொல்லி செயல்பாட்டு வர 16 இருக்கு. சொல்ல தெரியல. இதை விட பெரிய குடும்பம்ல இந்த லலிதா ஜுவல்லரி, நம்ம ஜிஆர்டிலாம் போனீங்கன்னா 10 மாசம் நகையை கட்டினீங்கன்னா மாசம் 1000 ரூபா கட்டிங்க, கோல்டு பேக்கு, சில்வர் கோல்டு பேக்குன்னு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு கட்சி தலைவர் அறிக்கை கொடுக்காருங்க, அன்னலட்சுமி சூப்பர் 6 திட்டம். விஜய் கொடுத்துருக்காப்ல. என்னங்க அன்னலட்சுமி சூப்பர் 6 திட்டம்? என்னது? என்ன இண்டன் கேஸும் பாரத் கேஸும் என்ன பனையூர்ல உற்பத்தி பண்றீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது மத்திய அரசுடைய இது. 6 சிலிண்டர் தமிழ்நாடு அரசு 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர், மொத்த சிலிண்டர் இலவசன்றாப்ல. என்னது? அடிச்சு விடு, அளந்து விடு, யாரு கேட்க போறா? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகனார் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்லி ஏமாத்திரம்னா அவன் ஆசையை தூண்டி விட்டா போதும்னு 2000 ஒருத்தன் உண்மையிலே போட்டிருக்காங்க காலையில ஒரு எக்ஸலத்துல. அப்பா 3 பேர் வந்தா 2500 2000 4500 பிளஸ் 6 5500 5000 ரூபாய் கிடைச்சிருது. ஒரு கல்யாணத்தை பண்றோம், ஒரு கோல்டு காயின் வந்துட போகுது ஒரு பவுன்ல, அது ஒரு 1,10,000. சரி, அப்புறம் ஒரு பட்டு புடவை வந்துருது, அது காஞ்சிபுரத்து 3 பேர் இலவசமா கொடுப்பான்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்பா டேய், எங்க வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க. நாங்க மேடையில எங்க அண்ணன் சீமான்லாம் தொண்டை தண்ணி வத்த நெஞ்சு வரல அங்க அவன், நீ எல்லாத்தையும் பாரு, நான் மரத்துல தொங்குற அங்க பார், நான் ஜெனரேட்டர் தொங்குற அங்க பார், நான் கார் டயருக்குள்ள படுக்கிறேன் இங்க பார், நான் ஹெலிகாப்டர் கும்புறேன் இப்படி பார், நான் ஏர்போர்ட்ல காத்து கிடப்பேன் அப்படி பார், நான் கொடிய கலட்டி அன்னைக்கே கடல் கடந்து கப்பலை கட்டி அந்த கப்பல்ல யானை ஏத்தி ராஜேந்திர சோழன் கடாரம் போயிருக்காரா? மலேசியால ஆடியோ லான்ச்சுக்கு இங்க தளபதி போற மாதிரி வருமான்றான். என்னத்த கடாரத்தை போனாரு மலேசியாவுக்கு? அறிவார்ந்த சமூகம் இது. எங்க அண்ணன் மாதிரி வருமா? என்ன அறிவார்ந்த சமூகம் இது? காந்திபுரம் இந்த மண்ணு. இது திருவள்ளுவர் 1330 குறள் எழுதிருக்காரா? சிலப்பதிகாரத்துல இப்படி பாருங்க, இளங்கோடி இப்படி எழுதிக்காரா? அதான் எங்க அண்ணன் அழக முடியாதுன்னு தான் சாட்டை எடுத்து அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. திருத்த முடியாது. இவங்க ஒட்டுமொத்தமான சோசியல் டஸ்ட் நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆயிரும். நாம் தமிழர் கட்சி சரிஞ்சிரும்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு மாலை வேளையில இந்த கைகாட்டியில கோட்டரம் கோழி பிரியாணி கொடுக்காம காசு நல்லவர் தாங்க. அதுக்காக என்ன மச்சான் நீங்க காசு கொடுக்காம கூப்பிட்டு எப்படி வர்றது அப்படிமா? ஆனால் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக தமிழ்நாட்டு மக்கள் வாக்குக்கு பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவார்கள் என்றார்கள். இவ்வளவு பெரிய பண கொள்ளையில எந்த விதமான ஆசைக்கும் எந்த விதமான தீபாதா தெரியாது. ஆனாலும் என் அன்பு மக்கள் ஆலங்குடியிலே 15,000 வாக்குகளை 2021 செலுத்தினார்கள், ஓட்டுக்கு பணத்தை வாங்காமல். தமிழ்நாடு செலுத்தினார்கள். எவ்வளவு பெரிய வேட்டை, குக்கர், மிக்சி, கிரைண்டர், கொலுசு, மூக்குத்தி, வாளி, டிபன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தான். ஒண்ணும் இல்ல, என்னைய சோதனை வந்தாங்க எங்க வீட்டுக்கு திருச்சியில. மனைவி தான் வீட்டுல இருந்தாங்க. வீடு முழுக்க உருட்டினாங்க. உருட்டி புரட்டி பெட் எடுத்து போட்டு கோடி கோடியா பணம் வருதுன்றாங்க. இதுதாங்க அப்படியா? செலவுக்கு இருந்த காசு நீங்க கொடுங்கன்னு கும்பிட்டு போயிட்டாங்க. இந்தியாவிலேயே என்ஐஏ ரெய்டு சாட்டை துறைமுகருக்கு கோடி கோடியாக பணம் கொட்டி இருந்தா நான் இதுக்குள்ள திகார் ஜெயில இருந்திருப்பேன். தூக்கி போயிருப்பாங்க. அன்னைக்கு வந்தார்கள். எல்லார் வீட்டிலும் திமுக துறைமுருகன் வீட்டிலே பணம் எடுக்கப்பட்டது. மரியாதைக்குரிய KN வீட்டிலே டாக்குமெண்ட்ஸ் எடுக்கப்பட்டது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். என் வீட்டுக்கு தம் இடமானம் கருதி வீட்டுக்கு என்ற புத்தகமும் எடுத்துட்டு போனான். இந்த புத்தகத்தை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு நினைச்சேன். அப்பதான் தெரியுது படிக்கிறதுக்கு எடுத்து போயிருக்காங்க. தலைவர் வரலாறையும் அண்ணன் வரலாறையும் படிக்க எடுத்து போயிருக்காங்க.
அப்போ ஒரு தூய்மையா தூய சக்தி எப்படி தூய சக்தி? அதிமுக இருந்து போன செங்கோட்டையன் பக்கத்துல, அதிமுக இருந்து போன மரியாதைக்குரிய இந்த ஆலங்குடி மண்ணின் மகன் அண்ணன் ஜேசிடி பிரபாகர் இந்த பக்கம், லாட்டி மாட்டினுடைய மருமக ஆதவர்ஜனா இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிக்க போறேன். சார் கொஞ்சம் உங்க காலுக்கு கீழே பாருங்க சார். செங்ஸ்புரம் இருக்காப்ல, அந்த கூப்பா கிருஷ்ணன் அவர் மேல 1996 வரைக்கும் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய மனைவி உட்பட 10 பேர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு இருக்கு சார். சார் நீங்க எப்படி 15 கோடி மறைச்சதாக சொல்லி வருமான வரித்துறை வழக்குல 1.5 கோடி தாங்க, 1.5 கோடி கட்ட சொல்றாங்க. நான் கட்ட மாட்டேன், நான் கட்டவே மாட்டேன் அப்படின்னு அழுது அடம்பிடிச்சு நீதிமன்றத்துக்கு போய் நீதி பேசினா பத்தாது, வரியை ஒழுங்கா கட்டணும், வரியை ஏய்ப்பது என்பது ஒரு வகையான தேச துரோகம் சொன்னது சென்னை உயர்நீதிமன்றம். 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டு நான் தூய ஆட்சி தரப்போறேன். அது எவனாவது புயல் காத்துல போய் சாப்பிட்டுட்டு இருப்பான் அவன்கிட்ட போய் சொல்லுங்க, எவனாவது ஆடி காத்துல அவுள் சாப்பிடுவான் அவன்கிட்ட போய் சொல்லுங்க. ஊழல் ஒழிப்புன்னா காமராஜர் ஆட்சி நேர்மையாச்சு. காமராஜர் 5 பைசா கூட தொடாமல் இருந்தார், அதனால் கக்கன் தொடாமல் இருந்தால். காமராஜர் நேர்மையா இருந்தார், கக்கன் அமைச்சர். கருணாநிதி முதலமைச்சர் இருந்தார், செந்தில் பாலாஜி அமைச்சர். அவ்வளவுதான். ஒரு கக்கன் வேணுமா? ஒரு புதுக்கோட்டை ராமசாமி வேணுமா? ஒரு காமராஜர் வேணும். முதலமைச்சர் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளி. தலைவன் மனைவியை விரட்டி விட்டுருவான், பிள்ளைய விரட்டி விட்டுருவானா, தொண்டை என்ன பண்ணுவான்? அண்ணன் ஹிமாயின் சொன்னதை தான் பண்ணுவான். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் உண்மையிலே தனிப்பட்ட வாழ்க்கையை யாருடைய தனிப்பட்ட பிறகு அந்த பெண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்றான். நாங்கள் பேசிய பொழுது எனக்கெல்லாம் ஒரு வீடியோக்கு 2 லட்சமா, ஒரு வீடியோக்கு 2 லட்சம் கொடுத்து வடகாட்டில் நான் பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டி வச்சிருக்கேன். எங்க மாமா ஒரு கவரிங் கடை வச்சிருக்காப்ல, அதைத்தான் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. சூப்பர் மார்க்கெட் கட்டாரு, புதுக்கோட்டையில் பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டாரு. மாமா வந்து எனக்கு 40 கோடி கொடுத்தாப்லையா எங்க மாமா வடகாட்டில். நான் டயபெட்டிக் சென்டர்னு ஒன்று இருக்கு, முத்துராஜா சார் வழக்கு போட்டுவாப்ல, அது ஹாஸ்பிட்டல் தான். புதுக்கோட்டையில் என்ன தேட்டருன்னு தேட்டரு ஒரு 2-3 தேட்டர் வர வாங்கி போட்டிருக்கேன். புது சாந்தி தேட்டர் ஏன் தேட்டர் தான் வந்த பணத்துல. இப்படி விஜயை விமர்சித்து பேசினால் 2 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கிட்டத்தட்ட 200 வீடியோ போட்டேன் வரும்னு. நாம பேசும்போது திமுகவிடம் இருந்து சாட்டைக்கு பணம் வருகிறது என்ன சொன்னாங்க? பணத்தை வாங்கிக்கிட்டு தான் திமுகவுடைய தேர்தலையும் நாங்க பேசுறோமா? எங்களுக்கு மடியில கனமில்ல, வழியில பயம் இல்லை. எவனிடத்திலும் கைகட்டி கையேந்தி நிற்க வேண்டுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்க பணம் வாங்கிட்டு பேசுறோம்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சீமான் பேசினா சீமான் பணம் வாங்குறாரு, ஹிமாயின் பேசினா ஹிமாயின் பணம் வாங்குறாரு. இப்போ இது திமுகவுடைய திட்டமிட்ட சதி. எது? கரூர் பிரச்சனை. 41 பேரை அண்ணா கொண்டிருக்க மாட்டாரு, அண்ணா சாப்பிடவே இல்லை, அண்ணா நீங்க தூங்குங்கண்ணா, அண்ணா நீங்க நல்லா சாப்பிடுங்கண்ணா அப்படின்னாங்க. இது திமுகவோட திட்டமிட்ட சதின்னாங்க. எது? 41 பேரை கொன்னது திமுகவோட திட்டமிட்ட சதி. திமுக உள்ள புகுந்துதான் ஜனநாயகன் படத்தை தடை பண்ணிருச்சு. அப்புறம் சிபிஐ விசாரணை, அதுவும் திமுகவோட திட்டமிட்ட சதி. மனைவி வழக்கு போட்டிருக்கு, இதுவும் திமுகவோட சதி. டேய், உன் பொண்டாட்டியை கூட ஒழுங்கா வச்சுக்க முடியாது, நீ எப்படா நாட்டை காப்பாத்துவ? எப்படா காப்பாத்துவ? எப்படி காப்பாத்துவ? உங்கள் மனைவிய திமுக காரன் வந்து வழக்கு போட வைக்கலான்னா நீ மயிரையா புடிங்கிட்டு இருக்க ஒரு தாவக்கார. இந்த கேள்விக்கு பதில் இருக்க வேண்டியது. ஒரு அயோக்கிய கூட்டம். திமுக என்பது வரும்போது தப்பான கட்சி இல்ல, அது நல்ல கட்சி. எம்ஜிஆரும் கட்சியை தொடங்கும் போது நல்ல நோக்கம். எம்ஜிஆர் இயல்புல நல்ல மனுஷன், இயல்புல தங்கமானவன், இயல்புல கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். ராமாபுரம் தோட்டத்துடைய கதவுகள் மூடியதாக சரித்திரமே கிடையாது. இந்த பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறே கிடையாது. எம்ஜிஆர் வீட்டுக்கு யார் போனாலும் காலையில எந்திப்பாராம் 6 மணிக்கு 2000 பேர் நிற்பாங்க. 2000 பேருக்கு சாப்பாடு.
2000 பேரையும் பார்த்துட்டு தான் படப்பிடிப்புனாலும் போவாரு, சட்டசபைனாலும் போவாரு. வரலாறு அறிந்தவருக்கு தெரியும். எவ்வளவு அன்போடு, பேரன்போடு. அவர் தமிழன் கிடையாது, ஆனாலும் தமிழனுக்கென்று ஒரு நாடு அடைய வேண்டும் என்ற கனவு கண்டவர் எம்ஜிஆர். எங்கள் தலைவன் உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட எங்கள் தலைவன், இதே வடநாடு, இதே ஆலங்குடி மண்ணிலே உலவிய எங்கள் தலைவன், தேசிய தலைவன் மேதகவே பிரபாகரன். அவரை சொந்த தம்பியாக பார்த்தவர் எம்ஜிஆர். தம்பி, நீ நாடு அடைய எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 100 கோடி தேவைப்படும் அண்ணா, நான் தருகிறேன், நீ சண்டையிடு என்று சொன்னவர் எம்ஜிஆர். பாயும் புலிகளுக்கு 10 கோடியை அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர். அதனால அவனை கொண்டாடுறோம். அவர் 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல். இவன் 10 பைசா கொடுத்த, சொல்லுவாங்க எங்க ஊர்ல நாய்த்தோல்ல வடிகட்டின கஞ்சம்பாங்க. சாதா தோல் கிடையாது, நாய்த்தோல்ல வடிகட்டவே முடியாது. இருக்கலே டஃபஸ்ட், ரொம்ப ரஃப் நாய்த்தோல். அந்த நாய்த்தோல்ல வடிகட்டின கஞ்சன். உண்மையிலே திரைத்துறையை சார்ந்த ஒரு நண்பர், அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் என்னைய சந்திச்சாரு. பேரை சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அவர் சொன்னாரு, ரொம்ப க்ளோஸ், யாருக்கு? விஜய்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர். சொல்றாரு, விஜய்கிட்ட போய் ஒரு கத்தியை காட்டி, சார் உங்களை குத்த போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் பணத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நீ குத்திக்கோ, பணத்தை வேணா விட்டு, வயிற்றுல வேணா குத்திக்கோ, பணத்தை விட்டுன்னு சொல்லுவாரு. விஜயை நீங்க ஓடி வருவாப்புல. எடுத்தே ஒரு ஓட்டம், போலீஸ் ட்ரெயினிங்ல கூட யாரும் ஓடுனது இல்லையே, கரூர்ல இருந்து ஓடினாப்புல, அது மாதிரி ஓடுவாப்புல அப்படின்னு சொல்றாப்புல. 5 கஜா புயல் வந்தது, தானே புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது. சென்னையில தன்னுடைய சொந்த வீட்டை, தான் பயன்படுத்திய வீட்டை, அந்த புயலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சென்னை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திறந்து விட்ட ஒரே நடிகர் நம்முடைய அஜித் குமார் மட்டும்தான். அவன் உண்மையில தான அஜித் குமார் திறந்து விட்டார், சாலிகிராம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. அன்னைக்கு ஆழ்வார்பட்ட வீட்டையோ இதே சாலிகிராம வீட்டையோ விஜய் ஏன் திறந்து விடல? இன்னைக்கு நான் மக்களுக்காக வர்றேன், மக்களுக்காக நிக்கிறாரு. இதெல்லாம் சொல்றாங்க. புலி படத்துல இந்த வந்தாரையா வந்தாரையா தெய்வம் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு பாட்டு பாடுவாங்கல்ல, அது மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு வந்துறான். பாகுபலி படத்துல குடும்பத்தோட வருவான், அவன் அனுஷ்காவோட வருவான். இவர் அனுஷ்காவோட வரலப்பா, அத நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. நான் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் போக மாட்டேன். அவர் அனுஷ்கானா மீன் அவன் மனைவியோட பாகுபலி படத்துல பிரபாஸ் வருவாப்புல. நீங்க சங்கீதாவோட வந்திருந்தா வந்தாரையா வந்தாரைன்னு பாட்டு பாடலாம், தோப்பனெல்லாம் பாட்டு பாட வேண்டியிருக்கு. அப்போ இந்த திமுகவுடைய ஊழலுக்கு, திமுகவுடைய தீய ஆட்சிக்கு மாற்றாக விஜய் இருப்பார் என்று எப்படி 40 விழுக்காடு 46 விழுக்காடு ஏத்திக்கிட்டே போறாங்க. திமுக தேர்தல் நின்றுருக்கு, தேர்தல் வாக்கு வாங்கியிருக்கு, ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. திமுக 41 விழுக்காடு இருக்கு, இருந்துச்சு சட்டமன்ற தேர்தலில். நாம் தமிழர் கட்சிக்கு 8.2 விழுக்காடு, கம்யூனிஸ்டுக்கு 2 விழுக்காடு, மரியாதைக்குரிய விசிக திருமாவளவனுக்கு நெருக்கி வச்சாலும் ஒரு 4 விழுக்காடு இருக்கும். அண்ணன் டிடிவி தினகரனுக்கு ஒரு 2 விழுக்காடு ஏற்கனவே இருக்கு. ஒரு தேர்தல் போட்டி போட்டு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. நீங்க எந்த தேர்தலை போட்டி போட்டீங்க? 20, 30, 35. என்ன? மக்களுடைய மூளையை கழுவு பொருளாதார கொள்கை, உங்களுடைய தற்சார்பு கொள்கை, உங்களுடைய தனியார்மய தாராளமய உலகமய கொள்கை என்ன? அதான் ஹிமாயன் கேட்டாங்க, டோல் கேட்டு வேணுமா வேண்டாமா சொல்லு, பதில் சொல்லுங்க. பந்தூர்ல வேண்டாம், நாங்க ஏர்போர்ட்டே வேண்டாம்னு சொல்லணும்னு சொல்லி விஜய் சொல்றாப்புல. ஏர்போர்ட்டே வேண்டாம்னா வேற எங்க வேணும்? 5000 ஏக்கர்ல குளத்தையும் அழிக்காம, ஏரியும் அழிக்காம 1000 ஏக்கர் எங்க இருக்கு? புரிதல் இல்ல. போராடணும், ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், கொடுத்துட்டாப்ல. அப்ப அவரல்ல மாற்று. மாற்று என்பது என்ன? நாங்கள் முன்வைக்கிற மாற்று என்பது சார்பு பொருளாதார கொள்கை. ஒரு சின்ன நாடு கியூபா வெறும் கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு உலகத்தின் சர்க்கரை கிண்ணமாக இருக்கிறது. டென்மார்க் வெறும் ஆடு மாடு
தமிழ்நாட்டினுடைய மாட்டுக்கறி தேவை 30,000 கோடி. தமிழ்நாட்டின் ஆட்டுக்கறி தேவை 1,10,000 கோடி. தமிழ்நாட்டுடைய பால் தேவை 50,000 கோடி. மட்டும் வைத்து 2 லட்சம் கோடி ஆண்டுக்கு வருமானத்தை ஈட்ட முடியும். இந்த வருமானம் இப்ப எங்க போகுது? ஆந்திராவுக்கு போகுது. இங்க ஆவின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆவின். ஏன் ஆவின் தெரியுமா? அது ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி, ஆந்திராவின் மாடு, அதனால ஆவின். ஆந்திராவின் ஆவின். ஆவின் பண்ணை இருக்கு. பால் யாட்ட இருக்கு? கொடுக்கறத வாங்கி அரசு கொடுக்குது. நாம என்ன சொல்றோம்? அரசு 10,000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை, 10,000 ஏக்கர்ல ஆட்டு பண்ணை. அந்த ஆட்டு பண்ணை என்றால், மாட்டு பண்ணை என்றால் பக்கத்திலே ஆடு மாடு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை, வெண்ணெய், தயிர், நெய் என்று அதிலிருந்து பலகாரம், இனிப்பு என்று தயாரித்து உலகம் முழுமைக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது. பசிக்கு அழாத குழந்தை, பாலுக்கு பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு இந்தியா என்ற பகத்சிங்குடைய கோட்பாடு தான் எங்களுடைய கோட்பாடு. பகத்சிங் சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் அதை நிறைவேற்ற முடியல. என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு அரசு பள்ளியில திருத்தணி வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய மகன் மூத்தவனுடைய வயதை ஒத்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அந்த மாணவனுடைய மூளை வெளியே வந்து செத்து போனான் என்றால் இந்த ஆட்சி எவ்வளவு கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சி என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. திருச்சி பக்கத்துல சிங்களாந்தபுரம் என்ற ஒரு பகுதி, படித்தவர்கள் இணையத்தில் தேடி பாருங்க. சிங்களாந்தபுரம் 9 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளியின் இடிஞ்சு விழுந்து மாணவர்களுடைய மண்டை உடைப்பு. தமிழ்நாடு முழுமைக்கும் பள்ளியினுடைய கழிவறை கூட தரமா இல்லை. இதே வடகாட்டுல, இதே ஆலங்குடியில, இதே கீரமங்கலத்துல, கொத்தம் பள்ளியுடைய கழிவறம் எப்படி இருக்கு? கழிவறை பேருந்து நிலையம் இருக்கு. ஆலங்குடி பேருந்து நிலையம். இந்த ஆலங்குடி பேருந்து நிலையத்தில் கழிவறைக்குள்ள ஒரு நாள் ஒருத்தன் போயிட்டு நிம்மதியா வந்து, அதுக்கப்புறம் என் பேரை மாத்திக்கிறேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர் போவாரா? இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பகுமானமா ஒருத்தர், சிதம்பரம் பெத்தெடுத்த சீர்மிகு மகன் கார்த்தி சிதம்பரம், அவர் போவாரா? என்னைக்காவது வந்து பார்த்து வருவாங்க. எப்போ வருவாங்க? 2029 மறக்காம வருவாப்புல. 2024 வந்தாரு. இவங்க 29 என்னைக்கா கார்த்தி சிதம்பரத்தை பார்த்திருக்கீங்களா? கார்த்தி சிதம்பரத்தை இந்த தொகுதியினுடைய பாராளுமன்றத்துக்கு தொகுதியுடைய எம்பி கார்த்தி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் என்னைக்காவது வந்து பார்த்திருக்கீங்களா? நிதின்னு ஒன்று இருக்கு, எம்பி நிதி. இது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட பகுதி தான். எம்பி நிதி இருக்கு. என்ன பண்றாங்க? ஒண்ணும் கிடையாது. அப்போ மீண்டும் மீண்டும் இதே திமுக, இதே அதிமுக, அந்த ரெண்டுக்கும் எந்த மாற்றமும் இல்லாம அதனுடைய இன்னொரு வடிவமாக சினிமால நடிச்ச நான் நாட்டை ஆண்டுவேங்கிற திமிரோடு வருகிற விஜய்க்கு உங்கள் வாக்கா? இல்லை, இந்த நிலத்தை தலைகளாக மாற்ற துடிக்கிற எங்களுக்கு உங்கள் வாக்கா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. இல்ல நாங்க பரம்பரை திமுக, நாங்க பரம்பரை அதிமுக, எல்லா கேதத்துக்கும் அமைச்சர் வந்துருவாரு, எல்லா பெரிய காரியத்துக்கும் வந்துருவாப்ல, என்ன நடந்தாலும் வந்துருவாப்ல, சாவு ரெகுலரா போறது சாவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் காது குத்து கல்யாணம், பத்திரிக்கை வருதோ இல்லையோ 2,000 ரூபா 5,000 ரூபா, வேற ஒண்ணும் கிடையாது. பேசுறது முக்கியம், நீங்க ஓட்ட போடணும், அதுதான் சூப்பர். பேசுறது சூப்பர் இல்ல, ஓட்டு போடதான் சூப்பர். 8.2 வைத்திருக்கிற ஒரு கட்சி வளருமான்னு கேட்கிறாங்க. உலகத்தில் எல்லா நாட்டினுடைய அரசியலை புரட்டி போடுறது அத்தனையும் பெரும்பான்மை கிடையாது, சிறுபான்மை தான். காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த முடியுமா என்ற கேள்வி எழுந்திருந்தால் ஒரு திமுக உருவாயிருக்காது. இந்தியாவிலேயே சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மாநில கட்சி அதிகாரத்துக்கு வந்தது என்றால் அது திமுக. ஆனா அப்படி ஆட்சிக்கு வந்த திமுக மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிகொடுத்தது. இன்னைக்கு கோட்டையில கொடியேற்ற உரிமை மட்டும் தான் இருக்கு, வேற எந்த உரிமையும் நமக்கு இல்ல. கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வரல, முல்லை பெரியார் நமக்கான உரிமை இல்ல, காவிரியில் நமக்கான உரிமை இல்ல, பாலாற்றில் நமக்கான உரிமை இல்ல. அடிப்படை உரிமையா இருக்கக்கூடிய எல்லா உரிமையிலும் பறிபோயிருச்சு. ஆட்சிக்கு வந்து 1977க்கு பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்க முழுமையாக பாடுபடுவோம்.
எப்போ 1977 84 ஒரு தேர்தல் அறிக்கை திமுக இருக்கு, வேணா வாங்கி படிச்சு பாருங்க. கச்சத்தீவை மீட்க தீவிரமாக பாடுபடுவோம். 92 ஒரு தேர்தல் அறிக்கை, 91 கச்சத்தீவை மீட்க உறுதியாக பாடுபடுவோம். 99 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு தேர்தல் அறிக்கை, கச்சத்தீவை மீட்க உறுதியாக பாடுபடுவோம். 2004 ஒரு தேர்தல் அறிக்கை, கச்சத்தீவை எப்படியாவது மீட்டுருவோம். 2009 ஒரு தேர்தல் அறிக்கை, கச்சத்தீவு. 2004 கச்ச, 2019 கா, 2024 முடிஞ்சு. அப்படியே சுருக்கிட்டாங்க. இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். அப்ப அங்க என்ன நல்ல மீனை விற்கிறான் அப்படி மாதிரில. அப்புறம் மீன்கள் விற்கப்படும். நீ மீன்கள் விற்கிறான், அவன் மானா விற்கிறான், விற்கப்படும். எதை விற்க போற? இந்த போட விற்க போறியா? எடுத்துரு. ஒண்ணுமே இல்லை போடையும் தூக்கு. முடிஞ்சு கதை. கவுண்டமணி செந்தில் வடிவேலு பார்த்திபன் காமெடி மாதிரி தான் நாடு. இப்ப கச்சத்தீவை பத்தி யாரா பேசுறாங்களா? 2020 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் முடி பாரத பிரதமர் மரியாதை கூறிய ஐயா மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு அவர் ஒரு காங்கிரஸ் வந்து பறி கொடுத்துருச்சு. 30 வருஷம் கோமால இருந்திருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்துட்டு உடனே கச்சத்தீவை பறி கொடுத்துட்டாங்களா, காங்கிரஸ் எடுத்துருச்சா, திமுக துணை போயிருச்சா, ஐயோ விடமாட்டோம் அப்படின்னு கொந்தளிச்சு ஐயா மோடி ட்வீட் போட்டாரு. அண்ணாமலை ரீட்வீட் பண்ணாப்புல. 2 வருஷம் ஆச்சு. இப்போ முடிஞ்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு குறுக்க மறுக்க வராங்க. மதுராந்தகம் வராங்க, மதுரைக்கு வராங்க. மோடி குறுக்கை மறுக்கையும் ஓடுறாரு, அமித்ஷா வராரு. ஒருத்தர் கூட கச்சத்தீவை பத்தி பேசுறது இல்லை. ஏன்? தேர்தல் வரும்போது பேசுவோம், ஓட்டுக்காக பேசுவோம். அப்படித்தான் காவிரி, அப்படித்தான் அண்ணன் மெய்யநாதன் சொன்ன காவிரி குண்டாறு திட்டம். காவிரி குண்டாறுல இருந்து வாய்க்கால போட்டு எத்தனை தொகுதி எங்க இருக்கு காவிரி, அங்கிருந்து பல தொகுதிகளை கடந்து கொண்டு வந்து ஆலங்குடிக்குள்ள கொண்டு அப்படியே சரக்குன்னு பாய்ச்சிருவேன். அண்ணே நீங்க பேசும்போது காவிரி வருதோ இல்லையோ, காதுக்குள்ள தேன் மாதிரி ஊத்துதுனே, குழு குழு குழுன்னு இருக்குண்ணே, குட்டாளத்துல குளிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் இப்ப போய் கேளுங்க, நானா சொன்னேன்? நான் சொல்லியிருப்பேன். நீ என்ன சும்மா ஓட்டு போட்ட, காசு வாங்கி தானே ஓட்டு போட்ட, போங்கிட்டு காவிரியும் கிடையாது குண்டாரும் கிடையாது, ஓடிடுவாங்க. வாய்ப்பே இல்லை. அப்போ வெற்று வாக்குறுதிகளை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. மக்களுக்கு தேவையானதை செய்ய உண்மையான நேர்மையான மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய தலைவன் தேவைப்படுறான். தமிழ்நாட்டு அரசியல்ல 2010 காலகட்டத்தில் 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் கொத்து கொத்தாக மக்கள் சாகும் பொழுது யாருமே நம்மளை காப்பாற்றவில்லை என்ற நொடியில் நாமே நமக்கான வழியாக மாறுவோம் என்று உருவான கட்சி நாம் தமிழர் கட்சி. இவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர். இவரை தூக்கினால் என்ஐஏ, இவரை தூக்கினால் தடா பொடா குண்டா சட்டம் என்ற நிலையிலே இவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் அல்ல, எங்கள் இனத்தின் தலைவர் என்று ஒவ்வொரு இல்லங்களிலும் கொண்டு போய் சேர்த்தவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். இதே 2009 திருச்சியில தலைவர் படத்தை ஒட்டியதற்கு கைது. இதே ஊரை சார்ந்த வேந்தன், அண்ணன் சோழசூரன், பால்மணி, திருச்சி பிரபு உள்ளிட்ட 15 பேரை கைது பண்ணி திருச்சி ஜெயில போட்டாங்க. தலைவர் படத்தை ஒரு சின்ன போஸ்டர்ல சிங்கிள் ஒட்டுறது கைது. இன்னைக்கு திருச்சி மாநாட்டில் கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டருக்கு தலைவருடைய பதாகைகளை நாங்கள் ஏந்தி இருந்தோம். 15 ஆண்டு காலத்திலே அந்த அரசியலை உடைத்து எரிந்திருக்கிறோம். இந்த கொடி வீழ்ந்து விட்டது, முள்ளிவாய்க்கால் முடிவிட்டது, புலிக்கொடி மண்ணை கவிவிட்டது என்றார்கள். ஆம், உலகத்தின் 54 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட ஒரு புலிக்கொடி, ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி, எங்கள் தலைவன் தேசிய தலைவன் மேதகவே பிரபாகரன் ஏந்திய புலிக்கொடி வீழாது என்று தூக்கி பிடிச்சோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுமைக்கு எங்கெங்கு தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பட்டொலி வீசி பறக்கிற கொடி நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி. திமுக என்பது தமிழ்நாட்டு கட்சி, அதிமுக என்பது தமிழ்நாட்டு கட்சி, தாவேகா என்பது தமிழ்நாட்டு கட்சி, காங்கிரஸ் பாஜக என்பது இந்திய கட்சி, கம்யூனிஸ்ட் என்பது இந்த சீனாவில் 1-2 நாட்டில் இருக்கிற கட்சி. உலகத்திலே 54 நாடுகள் இருக்கிற ஒரே கட்சி, உலகத்தின் முதல் சர்வதேச கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. இந்த காணொலியை நான் பேசிட்டு இருக்க இதே வேளையில டென்மார்க்ல, அரபு நாடுகள்ல, அமீரகத்துல, பின்லாந்துல, போலந்துல, ஹாலந்துல, அமெரிக்காவில் எல்லா நாடுகளிலும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் பிரிட்டன், நாம் தமிழர் கென்யா, நாம் தமிழர் போலந்து, நாம் தமிழர் ஹாலந்து, நாம் தமிழர் நெதர்லாந்து, நாம் தமிழர் கனடா, நாம் தமிழர் ஆஸ்திரேலியா, நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் சிங்கப்பூர் என்று உலகத்தின் 54 நாடுகள் இருக்கிற ஒரு கட்சி, அது நம்முடைய கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இவன் சும்மா நாங்க பெரிய கட்சி
எனக்கு ஒரு டவுட்டு, 2 லட்சம் நிரம்பிருமா, பின்னாடி கொஞ்சம் காலியா இருக்கு அப்படின்னு. 4 மணிக்கு பாதி நாற்காலி காலியா கிடந்துச்சு. கூட்டம் நானு அண்ணன் ஹிமாயின், ஜல்லிக்கட்டு ராஜேஷ் எல்லாம் கோட்டையாடு ஹோட்டலுக்கு, சங்கம் ஹோட்டலுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வரோம். அண்ணன் பரபரப்பா இருக்காரு. என்னடா நேரம் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, போயிடலாமா, போயிடலாம்னு 20 நிமிஷத்துல போயிடலாம்னு. 2 பஸ் நிக்குது. சரி, ஏதோ முன்னாடி எவனோ குறுக்க பைக்குள்ள போவான் போல இருக்கு, பஸ் நிப்பாட்டிச்சு. ஹிமாயின் தலையை எட்டி பாக்குறாரு. அங்க பாரு, கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் பஸ்ஸா நிக்குது. இது என்ன பஸ் அப்படின்னாரு. ஒவ்வொரு பஸ்ஸையும் பின்னாடி பார்த்தா நாம் தமிழர் கட்சி சோழிங்கநல்லூர், நாம் தமிழர் கட்சி தென்காசி, நாம் தமிழர் கட்சி ஆலங்குளம், நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி, நாம் தமிழர் கட்சி மதுரவாயல், நாம் தமிழர் கட்சி திருப்பூர், நாம் தமிழர் கட்சி கோயம்புத்தூர்னு வரிசையா நிக்கிறான். 36 கிலோமீட்டருக்கு நண்பிற்குரிய மக்கள், 36 கிலோமீட்டருக்கு முதல் முறையாக டிராபிக் ரூல்ஸ் மீறி தேசிய நெடுஞ்சாலையில இந்த பக்கம் போக வேண்டிய அண்ணன் சீமானுடைய வாகனத்தை இந்த பக்கம் செலுத்தி தான் மாநாட்டுக்கே கொண்டு வந்தோம். 36 கிலோமீட்டருக்கு நிக்கிறான். பார்த்த உடனே மிரண்டேன். ஆஹா, உழைச்ச உழைப்பு வீண் போகல, வெற்றி நாம் மகிழ்ச்சி. புலிப்படல அவன். இந்த நடிகன் 4 மணிக்கே வந்து காத்து கிடப்பான், மரத்துல ஏறுவான், சரக்க போடுவான். எங்காலு சரிய சார்பா போர் நடக்குன்னு அறிவிச்சா சார்பா வருவான். 6 மணிக்கு சீமான் உறுதிமொழி எடுப்பாரா, 5:55 சொல்ல வரிவேடு சொல்லல, 1 நிமிஷம் லேட்டா இருந்தா ஆள் ஒன்று சதைச்சிருப்பாங்க. மணி என்ன 3, 2:59 வந்து தப்பிச்ச. அது மாதிரி சரியா 5:50 அத்தனை பேரும் மாநாட்டு திரண்டு அப்படின்னு பாருங்க. 5 லட்சம் பேர் திரண்டும், ஒருத்தங்கூட கிளவல. ஒரு பெண்ணின் தாவணி, ஒரு பெண்ணின் சேலை துணி கூட இழுபடாத ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மாநாடு முடிந்தது. மறுநாள் ஜூனியர் விகடன் எழுதுகிறது, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாநாட்டு திடலில் குவார்டர் பாட்டில் இல்லாத ஒரு மாநாடு அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. அதுதான் ஹிமாயின் சொன்னாங்க. குவார்டர் பாட்டில் தண்ணி பாட்டிலே கிடையாது, பாட்டில் இருந்தால் தான்டா கீழே போடுவீங்க அப்படின்னு பூரா டேபிள தண்ணி கொடுத்தாச்சு. பாட்டு தனித்தனியாக கொடுத்து 5 லட்சம் பேருக்கும் கிட்டத்தட்ட 8 லட்சம் லிட்டர் தண்ணி வச்சுருந்தோம். நான் அனுமதி கேட்கும்போது காவல்துறை 40,000 பேர் வருவாங்கன்னு சொன்னேன். போலீஸ் 40,000 பேர் வருவாங்க, சரிதான், அதுக்கே 8 லட்சம் லிட்டர் தண்ணி, சரி எனஃபா கொஞ்சம் வச்சுக்கலாம்னு சார் அப்படின்னா. ஓகே 40,000 பேர் சொன்னீங்க, சரி இது கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கலாம்னு தான் சார் அப்படின்னு அனுமதிக்காக கேட்டோம். அதுக்கப்புறம் எஸ்பி சொல்லாரு, 40,000 சொல்லி அவங்க கணக்கில் 4 லட்சம் பேரை திரட்டி விட்டீங்க. ஆனாலும் ஒரு போலீஸுக்கு கூட வேலை கொடுக்காம காவல்துறையை பூரா உட்கார வச்சீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் எஸ்பி, ஹேட்ஸ் ஆஃப் சொல்றாரு. ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் இப்போ பாருங்க, காவல்துறைக்கு எந்த வேலையும் இருக்காது. எங்கேயாவது போலீஸ் இருக்கா? போலீஸ் எங்க வீடியோவை பார்த்துட்டு சூப்பர் நல்லா பேசுறான், மனசுலதான் பேசுறான், யார் பெத்த பிள்ளையோ கால் கடுக்க நிப்பாட்டுறாங்க. இவங்களுக்கு பந்தோபஸ்து வேற குறைச்சல். இவங்க வர்றாங்க 7 பேர் 8 பேர் வெயில நிக்கணும். சாயந்தரம் 4 மணிக்கு வருவாங்க, காலையிலேருந்தே நாங்க நிக்கணும். அந்த மனசு உள்ளதெல்லாம் திட்டாது. அவன் காக்கி சட்டை போட்டிருக்கான், நாங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அவங்க யாரும் நம்ம அண்ணன் தம்பி சித்தப்ப மரிப்பன் தான். அப்போ ஒரு போலீஸ் காவல்துறை ஒரு கட்சி கூட்டத்தில் அமைதியா ஒரு ஓரத்தில் சேர் போட்டு உட்கார்ந்துன்னா அது ஒழுக்கமான கூட்டம் என்று அர்த்தம். ஒரு மாநாட்டையே இப்படி நிர்வாகிக்கிற நாங்கள் இந்த நாடு எங்கள் கையில் கிடைத்தால் எப்படி நிர்வாகம் செய்வோம் என்பதை அறிவார்ந்த மக்கள். ஒரு மாற்றம் வரணும், ஒரு நல்லது நடக்கணும், படித்தவர்கள் இளைஞர்கள் நல்லவர்கள் அரசுக்கு வரணும் எல்லாரும் விரும்புறீங்க. உங்க எல்லாரும் முகத்திலையும் தெரிகிறது. எல்லாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது, பல பேர் மாட்டு கட்சியில் இருப்பாங்க, பல பேர் ஊர்க்காரங்களா இருப்பாங்க, பல பேர் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அப்படிதான் வந்திருப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, படிச்சவன் வரணும், நல்லவன் வரணும், இளைஞர் வரணும். ஒரு சட்டமன்ற வேட்பாளர் வைக்க முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அப்படித்தான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறோம். நீ ஆலங்குடிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவ? 20 கோடி. நீ என்ன பண்ற? நீ 20 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருக்கேன் ஐயா, சரி நீ எவ்வளவு வச்சிருக்க? அதுல 10 ஏக்கரை கட்சி தலைமை கொடுத்துரு. அதுக்கு இல்ல, இப்படி நேர்காணல் நடத்தி படித்தவன் நல்லவன் எந்த விதமான சூழல் வந்தாலும் துரோகம் செய்யாம விலை போகாம களத்துல நிப்பான். மெய்யநாதனோ எந்த நாதனோ 100 கோடி
என்றுதான் இந்த களத்துல அண்ணன் சீமான் நிப்பாட்டுறாரு. அப்படித்தான் பேராவூர்ணியில, அப்படித்தான் பட்டுக்கோட்டையில, அப்படித்தான் புதுக்கோட்டையில, அப்படித்தான் திருமயத்துல. விலை போகாதவர்கள். நீங்க பாருங்க, அண்ணன் சொன்னாங்கல்ல, அவன் எம்எல்ஏவே ஆயிட்டாங்க அந்த கட்சியில. மெய்யநாதன், இந்த நேரு அண்ணன், திருச்சி அண்ணன், புதுக்கோட்டை முத்துராஜாலாம் பரவாயில்ல, அவங்க எல்லாம் பரம்பரை எம்எல்ஏ இருக்காங்க. 2-3 எம்எல்ஏ. தாவேக்காரங்க எல்லாம் புதுக்கோட்டையிலும் சரி காரைக்குடிலும் சரி பல ஊர்ல பாக்குறேன். 20 காரு ஓலா கேப்ல எதுவும் வாடகை எடுத்து வாங்கன்னு தெரியல. 20 காரு சொரன்னு ஒரு போகுது. ஒரு பொண்ணு, ஒரு ஆள் வந்து ரோட்ல அடிபட்டு இருக்காரு. இப்போ ரோட்ல அடிபட்டுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு, என்ன இந்த கைகாட்டில ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு நீங்க கிளம்பிடுவீங்க இல்லையா? நின்று அந்த ஏத்தி கொடுத்துட்டு நீங்க போயிருவீங்க, அவ்வளவுதான். அப்படி பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. எங்க தாவேக்கால கைகாட்டில ஒருத்தர் உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 மினிட்ஸ் லேட்டா வந்தீங்கன்னா செத்துருவாரு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அந்த ரத்தம் கழுத்து வழியா போகுது, அதை கொஞ்சம் ஜூம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை கார்ல ஏத்துறது, ஆம்புலன்ஸ்ல ஒரு ஆங்கிள் ஜிம்மி சிப் கேமரா மாதிரி அதை வச்சு கொண்டு எடுத்துருவாங்க. அதை எடுத்து கார்ல ஏத்திச்சு. அப்புறம் எஸ்பி போய், சார் நீங்க என்ன பண்றீங்க, இந்த பாடி பாடி ஆகலன்னோ, இதை கொண்டு போய் மார்ச்சுரிக்கல, அவசர ஊர்தி கொண்டு போங்க, நாங்க வந்துட்டே இருக்கோம். அங்க போய் ஆபரேஷன். நீ படிச்சது பல் டாக்டர், இவன் உட்காந்து ஆபரேஷன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். ஒரு பையன் எங்க காரைக்குடியில ஒரு பையன், பிரபுன்னு ஒரு பையன், அவன் பல் டாக்டர், அவன் உட்காந்து ஆபரேஷன் பண்றது. அவங்க நாவல் பழம் விற்கிற அம்மாவிடம் பாசம் காட்டிய தாவேக்கா வேட்பாளர். நாவப்பழத்துக்கிட்ட என்ன பாசம்? எவ்வளவு அந்த நாவப்பழம்? 100 ரூபா. இந்த மொத்தமா வச்சுக்கோ, 100 ரூபாய் கொடுங்க, நல்லா படிக்கணும். அவன் படிக்க முடியாத நாவப்பழம் வித்துக்கிட்டு இருக்கான். நேரா போறது சாக கிடப்போன எடுத்து ஒரு ரீல்ஸு, நாவப்பழம் விற்கிறவனுக்கு ஒரு ரீல்ஸு. அப்புறம் இரவுல ஏற்கனவே அவங்க குளிர்ல வீடு வாசல் இல்லாம தெருவில் படுத்துக்கிறாங்க. தெருவில் அந்த வறியோர்கள் இருப்பாங்க இல்லையா, தெருவில் ஆதரவற்றவர்கள் படக்கம் துவைக்காம அது நாத்து அடிக்கும். அது 150 ரூபா பெட்ஷீட்டு கவிச்சு வீசும். அந்த 150 ரூபா பெட்ஷீட்டை கொண்டு அவன் மேல போர்த்தி விட்டு, அவன் டேய் யாரா நீ, நான் பாட்டு இப்ப அதை ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறது. இதுதான் அரசியல். நமக்கு எம்எல்ஏ வாருன்னு வரலாறு காணாத, அவன் எதிர்பார்க்காத தோல்வியை தாவேக்கா தழுவ வைப்போம். அப்போ குறைந்தபட்சம் மன உளைச்சல்ல 41 பேர் செத்து போனா, நீ ஏண்டா தாமதமா வந்த, உன் தாமதத்தால் தான் இந்த மரணம் என்று கேட்டதற்கு எங்க தளபதி மேல பழி போடுறாங்கன்னு சொல்லி 2 பேர் செத்து போயிட்டாங்க. இங்க 41 பேர் செத்து போயிட்டான்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கதறிக்கிட்டு இருந்தா, இங்க செத்ததுக்கு அவனை ஏண்டா காரணம்னு சொல்லி இங்க 2 பேர் செத்துட்டான். இவன் குடும்பத்துல சூப்பன் அடுத்த வேளை உணவுக்கு கஞ்சிக்கு பணம் இல்ல, ஆனாலும் தாவேக்கா தளபதி விஜய் மேல பழி போடாதீங்க அப்படின்னு மரணம். அவன் மேல பழி போடுறதுக்கே மரணம்னா, அவன் மேல கேள்வி கேட்டதுக்கே மரணம்னா, நாளைக்கு விஜய் தோத்து போயிட்டு, பெரியவர்களே தாய்மார்களே நல்லா கேட்டு போங்க. உங்க வீட்டுல தாவேக்கார டிவிக்கே விஜய் அப்படின்னு யாராவது இருந்தா, இந்த ஏப்ரல் 25 இருந்து மே 25 வரைக்கும் தயவு செய்து கட்டி போட்டுருங்க. அதே மாதிரி அவன் கேட்பான், நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியா? அம்மா சொல்லு, விஜய்க்கு ஓட்டு போடுவியா? நான் போட மாட்டேன். போட மாட்டியா அப்படின்றான், கழுத்தை கடிச்சிருவான். விஜய்க்கு ஓட்டு போட மாட்டியான்னு உங்க பொண்டாட்டி, குறிப்பா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பொண்டாட்டிகள் இருந்தா புருஷன்மார்கள் கவனமா இருங்க. சோத்துல விஷ வைக்க ஒரு கும்பல் தயாரா இருக்கு. ஏற்கனவே அரளி வடையை ஆர்டர் பண்ணிட்டாங்க, பால்டாயில் வாங்கி வச்சுட்டாங்க. நீ சொல்லு, சீமானுக்கு ஓட்டுவியா? நான் சீமானுக்கு நான் என்னம்மா, நீ என்ன சொல்லுமா, நான் தளபதிக்கு தாமா, தளபதினு சொல்லிருங்க தயவு செய்து. ஏன்னா உயிர் முக்கியம். நீ உயிரோட வாழ்ந்தாதான் நீ யாருக்கு ஓட்டு முடிவு பண்ண முடியும். அதனால கேட்பாங்க, தாவேக்கா கட்சி தளபதிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு உன் விருப்பப்படி உள்ள போய் ஓட்டு போட்டுரு. ஆனா அவகிட்ட சொல்லும் போது நீ மாத்தி சொன்னு வை, அப்புறம் உன் உயிர் உன் கையில இல்ல சொல்றாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க வீட்டுல 7 ஓட்டு போடல, விஷத்தை வச்சிருவேன். விஷத்தை வச்சு ரெடி பண்ணிட்டேன், விஷம் வாங்கிட்டேங்கிற ஒருத்தி. கொலையும் செய்வாள் பத்தினிமாங்கல்ல, அது அந்த கட்சியில தான் இருக்காங்க பூரா. வைக்கலங்க, நாடு நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு பதறுகள், இவ்வளவு அழுக்குகள். நான் வானூர்தி நிலையத்தில் பல்வேறு கூட்டங்கள்ல மாற்றுக் கட்சி நண்பர்களை பார்க்கும்போது எல்லாரும் சொல்றது,
அவங்கள திட்டுறோம், திமுக அதிமுக திட்டுறோம். அவங்க சொல்றாங்க எங்களுக்கு கேவலமா இருக்குங்க, இப்படியாங்க ஒரு கட்சி இருக்கும், இப்படியாங்க ஒரு கட்சிக்காரன் இருப்பான். ஒரு கட்சி தலைவன் போறாங்க, ஒரு பண்டி போதுங்க. இந்த நான் பார்த்துக்க நிறைய ஊர்ல பார்த்துக்க, ஊருக்குள்ள சம்பந்தமே இருக்காது. எங்க அது மாதிரி என் பையன் டிசூனுக்கு போயிட்டு இருந்தா 7 நாய் துரத்தும், எங்க தெருவுக்குள்ள போன நின்றோம். திருப்பி இல்ல வண்டி நிப்பாட்டா துரத்தும், வண்டி எடுத்தா துரத்தும் நின்றோம். நீங்க எல்லாருக்கும் அதை அனுபவிச்சிருப்பீங்கல்ல. இப்படி நம்ம காருக்கு பின்னாடி நாய் துரத்துறது மாதிரி விஜய் பின்னாடிக்கு இந்த நாய்கள் துரத்தி கொண்டு ஓடுது. இவன் அத்தனை பேரும் தமிழ்நாட்டினுடைய படித்த மாணவன். தஞ்சாவூர்ல விழுந்தவன் யாரு? ஒரு படிச்சவன். அவங்க அப்பா சொல்றாரு, உங்க அப்பா பால் வியாபாரி, திருச்சி கல்கண்டார் கோட்டையை சார்ந்த ஒரு பால் வியாபாரி சொல்றாரு, 41 பேர் சாவுக்கே வராதவன் சொல்றாரு. அவங்க அப்பா சொல்றாரு. இதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த அழுக்குகளை, இந்த பதறுகளை விரட்டுவதற்கு இருக்கிற ஒரே பேராயுதம் பிரபாகரன் என்கிற பேராயுதம் மட்டும்தான். அவன் பெரிய மாசு, அவன் பெரிய பிராண்டு, அவன் பெரிய பக்கா மாசுங்கிறான், பெரிய ஹீரோங்கிறான். தமிழ் இனத்திற்கு ஒரே ஹீரோ, அது தமிழ் தேசிய இனத்தினுடைய ஹீரோ எங்கள் தலைவன் பிரபாகரன், தி ரியல் ஹீரோ. அவன் துப்பாக்கி படத்துல நடிச்சவன் இல்லடா, துப்பாக்கி தூக்கி களத்துல சண்டை போட்டவன்டா. எந்த துப்பாக்கியோ 2 நிமிடத்துல கலட்டி அப்படியே மாட்டி எடுத்து அடிப்பான் எங்க தலைவன். நீ சிகரெட்டை தூக்கி போடுறது, இப்படி இழுக்கிறதே ஸ்டைல்னா, என் தலைவன் துப்பாக்கி தூக்கி சுடுறது எவ்வளவு பெரிய ஸ்டைல்ரா, எவ்வளவு பெரிய ஸ்டைல்ரா. இதை விட ஒரு பெரிய பிராண்ட் வேணுமாங்க? உண்மையான தூய்மையான பிராண்டு, உண்மையான பக்கா மாசுங்களா, என் தலைவன் தாண்டா ரியல் பக்கா மாசு. யாராவது ஒருத்தர் குறை சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர். அவருடைய புரட்சிகர அந்த ராணுவத்தினுடைய அரசியல் பிரிவுதான் நாம் தமிழர் கட்சி. ஒழுக்கம் நிறைந்த கட்சி. அவர்கள் தமிழ் ஈழத்தின் விடுதலைக்காக போராடினார்கள். நாங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு அரசியல் ராணுவத்தை கட்டமைக்கிறோம். எந்த கட்சியாவது இந்தியாவில் தோன்றி எந்த கட்சியாவது இப்படி ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கா? நீங்க பாருங்க. ஆணும் பெண்ணும் சமம்னா, ஆணுக்கு பெண் சமம்டா, ஆணும் பெண்ணும் சமம் என்று ஆண்களிலே சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பளித்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்களுடைய கனவு என்பது நாங்க சரிபாதி கொடுப்பதல்ல. இந்தியாவின் பாராளுமன்றத்தில் எந்த கட்சியா இருந்தாலும் 524 பாராளுமன்ற உறுப்பினர்களில் சரிபாதி பெண்கள் அமர வைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய விசன், கனவு. தமிழ்நாட்டினுடைய சட்டசபையிலே 234 எம்எல்ஏக்களில் சரிபாதி பெண்கள் அமர வேண்டும். அதுதான் எங்கள் கனவு. ஆண் இடையாளருக்கு ஒரு பெண் இடையாளர், ஒரு பெண் கணக்காளருக்கு ஒரு பெண் இடையாளர். எப்படி அது? ரேஷன் கடையில் ஆண் கணக்காளர் தான் ஒரு ஆண் இடையாளரா, பெண் கணக்காளர் தான் ஒரு பெண் இடையாளரா. பஸ்ஸில் போய் ஒரு ஆண் கண்டக்டர் ஒரு பெண் கண்டக்டர். அப்போ தாசில்தார் ஒரு ஆண் தாசில்தார் ஒரு பெண் தாசில்தார், ஒரு ஆண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பி. இதுல சமத்துவம், இதுல சமத்துவம். பெண்கள் படிக்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும், சரிபாதி. முதல்ல சீட்டு கொடுங்க, எம்எல்ஏக்கள் ஆக்குங்க, கவுன்சிலர் ஆக்குங்க, மேயர் ஆக்குங்க, சேர்மன் ஆக்குங்க, அதிகாரிகளை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க பெண்களுக்கு வேலை வாய்ப்புல கொடுக்கலாம். முதல்ல உங்க கட்சியில செய்யுங்க. நாங்க செஞ்சிருக்கோம். மேடையை பாருங்க. 1 2 மீதி 5 யாரு? பெண்கள். இந்தியாவிலேயே இவள் அரவாணி, இவள் அலி என்று அசிங்கப்படுத்திய சமூகத்தை இவள் திருநங்கை என் சகோதரி என்று வேட்பாளராக்கிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. வெள்ளிவாக்கத்திலே ரோசினி, இவன் பூ பறிக்கிறவன், இவன் பூசாரி, இவன் கோயில்ல பூஜை பண்றவன் என்று கிண்டல் அடித்த கேலி பேசின சமூகத்தில் அவன் பண்டாரம், என் தமிழ் குடிமகன் என்று பண்டாரத்துக்கு சீட்டு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தங்க நகை செய்கிற ஆசாரி, அருவாள் வெட்டுகிற ஆசாரி இன்னைக்கு தொழில் முடங்கி போய் அந்நியர்களுடைய படையெடுப்புல, வடநாட்டு படையெடுப்புல தொழில் அழிந்து போய் கிடக்கிறான். ஆசாரி சமூகம் இதுவரைக்கும் சட்டசபைக்கு போகல. முதல் முறையாக ஒரு ஆசாரி சமூகத்தை களத்தில் வேட்பாளராக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே போல குயவர், நாவிதர், குராவர், பழங்குடி என்று பார்த்து பழனி சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அந்த பழனி சட்டமன்ற தொகுதியில ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்
பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்கிறது. எல்லாரும் கேள்வி கேட்டான், இத்தனை பெரும்பான்மை சாதி வாழ்ற இடத்துல எப்படி நீங்கள் ஒரு பழங்குடி சமூகத்திற்கு குறவருக்கு நீங்க சீர் கொடுப்பீங்கன்னு கேட்கிறான். அந்த பழனியை யார் ஆண்டுகிட்டு இருக்கா? அந்த பழனியை யார் ஆண்டுகிட்டு இருக்கா? பழனியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரே ஆண்டவன், ஒரே இறைவன், எங்கள் பாட்டன் முருகப்பெருமகான். அவன் யாரு? அவன் குறவன், வள்ளியின் மைந்தன், வள்ளியின் மணவாளன். என்றா பழங்குடி சமூகத்தை சார்ந்த முருகனை நீ தலைவனாக கொண்டாடும் பொழுது அந்த பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வேட்பாளராக களத்தில் நிற்க கூடாதா? அவள் நேரடி முருகனின் வாரிசு. அவளை பழனி சட்டமன்ற தொகுதியில களத்தில் இறக்கி இருக்கிறோம். அப்படித்தான் இவன் ஆதி தமிழன், இவன் தொட்டா தீட்டு, இவன் பார்த்தா தீட்டு, இவன் பறையன் என்று ஒதுக்கினா. பொது தொகுதியில நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா என்று கேட்கிற கட்சிகள் மத்தியில அவன் ஆதி தமிழ்குடி என் சொந்தம் என்ற அடிப்படையில் பொது தொகுதியில 7 இடங்களில் ஆதி தமிழ்குடியை நிப்பாட்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எஸ்சியா பறையரா அவங்க தனி தொகுதியில மட்டும்தான் நிக்க முடியும் என்று இருக்கிற இடத்துல பொது தொகுதியில் நிப்பாட்டி இருக்கிறோம். தேவேந்திர குல வேளாளர்களை, பழங்குடியை, பறையர் சமூகத்தை நிப்பாட்டி இருக்கிறோம். அப்படி பார்த்து சீட்டு. அந்த அடிப்படையில் தான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியிலே இந்த மண்ணினுடைய மகள் வேளாண் பெருங்குடி சமூகத்திலே பிறந்த எங்களுடைய அக்கால் வழக்கறிஞர் முத்துலட்சுமி செல்வ ரத்னம் அவர்களை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலே பிறந்த அந்த மகளை பொது தொகுதியிலே நிறுத்தி அண்ணன் சீமான் அழகு பார்த்திருக்கிறார். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு. நீ அவளை தேவேந்திர குல வேளாளர் என்று பார்த்தால் ஓட்டு போடாத, அவளை தமிழச்சி, அவள் வேலுநாச்சியாருடைய பேத்தி என்று நினைத்தால் ஓட்டு போடு என்று களத்தில் அறிவிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியிலே இந்த மண்ணினுடைய மகள் அக்கா புவனா மணியரசன் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் களத்திலே நிப்பாட்டி இருக்கிறார். ஒரு படித்த அறிவார்ந்த மகளை கந்தர்வ கோட்டை தொகுதியிலே முனைவர் பட்டம் பெற்ற அக்கா நதியா தமிழரசன் அவர்களை வேட்பாளராக களத்தில் இறக்கியிருக்கிறார். எங்க வேட்பாளர்கிட்ட பேசி எவனாலும் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் சீமான் பேசி பார்த்துருப்பீங்க, துரைமுருகன், கார்த்தி, துருவன், ஹிமாயின் கபீர் இவங்கெல்லாம் பேசி பார்த்துருப்பீங்க. எங்க வேட்பாளர் பேசி பார்த்தது இல்லைல்ல. நியூஸ் 24/7 ஒரு சேனலு தமிழ்நாடு முழுக்க ஒரு விவாதம் நடத்துறாங்க. அந்த விவாதங்கள்ல சென்னையிலேருந்து நடந்தபடி வந்துகிட்டு இருக்கு. அந்த விவாதங்கள்ல கூகுள்ல இருக்கு, யூடியூப்ல போய் பாருங்க. அந்த எல்லா விவாதங்கள்லையும் அந்த கிரவுண்டை கைப்பற்றிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 2 விவாதம் தான், 2 விவாதம். 2 விவாதத்தில் எங்க பெண் வேட்பாளர்கள் தாரிகான ஒரு அக்கா இருக்காங்க. வாயினா வாயி 7 ஊர் வாயி. நாளைக்கு வரக்கூடிய சண்டைக்கு இன்னைக்கு இழுத்துருவாங்க. இந்த மண்ணின் மகள் தான், சிவகங்கை மண்ணின் மகள். அங்க கல்யாணம் முடிச்சு ராணிப்பட்டில் நிக்கிறாங்க. சல்மானுடைய மனைவி தாரிகா. பாருங்க யார் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. மற்ற வேட்பாளர் நிக்கிறாங்க, திமுக காரன் எந்திக்கிறான். இப்படிலாம் நீ பேசுற, ஏய் வாடா இங்க, வாடா இங்க வந்து பேசுற, இங்க வந்து பேசுற. ஒரு பெண்ணு பொது இடத்துல திமுக காரன் கூடி நிக்கிறான். அவன் கத்தும் போது ஏய் தைரியம் தான் இங்க வந்து பேசுறா என்று கேட்கிறா. ஏன்? அது பிரபாகரனுடைய பிள்ளை. 2 விவாதம் நடத்தினாங்களா? அந்த முதல் 2 விவாதத்துல திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக்கா சார்பா 2 பேர் இருந்தாங்க. 2 டிபேட்டு. தாவேக்கா இருந்து அறிக்கை. தமிழக வெற்றி கழகத்துடைய உறவுகளுக்கு வணக்கம். நம் தளபதி விஜய் அவர்களுடைய கட்டளையின்படி இனி நம்முடைய உறவுகள் எந்த பொது விவாதத்திலும் கலந்து கொள்ள வேண்டாம். கட்சியிலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை லீவ் விட்டாங்க. அங்க அந்த அக்கா, நான் ஒரு 4 டிபேட், நான் பெரும்பாலும் போக மாட்டேன், நேரம் இல்லை, போக மாட்டேன். ரொம்ப நண்பர்களுடைய வேண்டியதுக்கு தந்தி, அண்ணன் சாணக்கியா, அப்புறம் நம்ம மாலை முரசு டிபேட் நம்ம நண்பர்கள் கூப்பிட்டாங்க. நாஞ்சில் சம்பத்து வராரு, சாட்டையை கதறோட போறாரு. ராஜ்மோகன் வரான், சாட்டையை பதறோட போறான். லயலா காலேஜ் ஓனர் வராப்புல, லயலா மணி செதற போறாங்க. 4 டிபேட் தான், 4 கேள்விதான். மரியாதைக்குரிய தம்பி சாட்டை அவர்கள்ட்டாப்ல முடிஞ்சு கதை. ஏன்னா எங்க கிட்ட நேர்மை இருக்கு, அதனால் துணிவு இருக்கு. உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் சொன்னது போல உண்மையை பேசுறோம், உறக்க பேசுறோம், உறுதியாக பேசுறோம், இறுதி வரை பேசுறோம். எந்த இறுதி வரை?
நாங்கள் இந்த நிலத்தை ஆளுகிற வரை பேசிக்கொண்டே இருப்போம், இந்த நிலம் மாறுகிற வரை பேசிக்கொண்டே இருப்போம். அப்போ டிபேட்ல இருந்து ஓடி போயிட்டானுங்க. அந்த அடிப்படையில் தான் திருமயம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக லட்சுமி சீனிவாசன் அவர்களை களத்தில் இறக்கியிருக்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல போய் லட்சுமி சீனிவாசன் போட்டு பாருங்க. சாதாரண ஒரு குடும்ப பெண்ணு எப்படி இருக்காங்க, ஒரு குடும்ப பெண்ணு, ஒரு இல்லத்தரசி மாதிரி தான் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல போய் லட்சுமி சீனிவாசன் தேடி பாரு, அவங்க யாருன்னு தெரியும். கேட்கிற கேள்வியில தாவேக்காவை தர லோக்கலுக்கு இறங்கி அடிச்சுட்டி விரட்டி விடுறது. அவங்க ஓ லட்சுமி சீனிவாசன் இந்த பக்கம் இருக்கான், இந்த ஏரியாவுக்கு வர மாட்டேன்னு போயிட்டு இருக்காங்க. நான் சொன்னல இந்த கார் இன்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே ரீல்ஸ் போடுறது, அதை பத்தி பேசுனது அக்கா தான். டேய் நீங்களாம் விளம்பர வெறி பிடித்த பைத்தியங்கள்ரா என்று பேசியிருக்காங்க. இன்னும் அவங்க ஒரு நிமிஷம் பேசினா பார்த்துருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த இந்த 30 நாள்கள்ல எங்களுடைய பேச்சாளர்கள் பேசுற பேச்சில தமிழ்நாடே தீப்பிடிச்சு எரிய போகிறது கேட்கிற கேள்விகள்ல. அதே போல பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக பல்வேறு நாடுகளை பணி செய்தாலும் என் இனத்திற்காக என் வருமானத்தை விட இடமானம் பெரிது என்று நிற்கிற மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களை களத்திலே நாம் தமிழர் கட்சி பட்டுக்கோட்டை வேட்பாளராக இறக்கி இருக்கிறது. அதே போல ஏற்கனவே இதே சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலே நின்று தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகளை பெற்ற பெரும் மதிப்பிற்குரிய சகோதரி எழிலரசி அவர்களை இந்த களத்திலே புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் இறக்கியிருக்கிறார். அதே போல ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியுடைய பிரச்சனைகளை தீர்க்க இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அறிந்த இந்த மண்ணினுடைய எல்லா பிரச்சனைகளையும் சட்டமன்றத்தில் பேசி தீர்ப்பதற்கு இந்த நிலத்தில் சீமானுடைய குரலாக ஒலிக்கிற மரியாதைக்குரிய என்னுடைய மச்சான் ராஜாராம் அவர்களை இந்த களத்தில் வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இவர்கள் எல்லோரும் ராஜாராம் வேட்பாளர், வழக்கறிஞர் முத்துலட்சுமி வேட்பாளர், எழிலரசி வேட்பாளர், புவனா வேட்பாளர், இல்லை பொறியாளர் ராஜாராம், பொறியாளர் லட்சுமி சீனிவாசன் வேட்பாளர், கண்ணன் வேட்பாளர் என்று பார்க்காது உங்கள் வீட்டிலே ஒரு பிள்ளை, உங்கள் வீட்டிலே ஒரு மகள், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி வேட்பாளர் நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். இவ்வளவு எளிய பின் யாரும் பெரிய பணக்காரங்க கிடையாது, பெரிய தோப்பு துறவெல்லாம் கிடையாது. எல்லாருமே சாதாரண குடும்பம், மிடில் கிளாஸ், சொல்லப்போனா அப்பர் மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க இல்லையா, சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள், ஏழை எளிய மக்களுடைய வழியை அவர்களுடைய தேவையை உணர்ந்தவர்களை களத்திலே வேட்பாளர் நிப்பாட்டிருக்கிறோம். பணத்திற்கு ஆசைப்படாத, பணத்திற்கு விலை போகாத இனத்தை மட்டுமே முன்னிறுத்துகிற இவர்களுக்கு என் அன்பிற்குரிய மக்களே, நாம் எல்லோரும் ஒரு நாள் விவசாயி சேத்துல கால் வைக்கலாம், நாம சோத்துல கை வைக்க முடியாது. நாம் எல்லாருமே விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான். நான் இந்த கூட்டத்துக்கு எல்லாருமே விவசாயி தான். பாருங்க, நம்ம டெல்டாவுக்கு போனா பச்சை துண்டு போடுற கூட்டம் இல்ல, நம்ம எப்போதுமே பச்சை துண்டு போட்டோம். இந்த கூட்டத்தில் பல பேர் எல்லாம் பச்சை துண்டு தான். ஏன்னா எல்லாருமே விவசாயி. இங்க விவசாயம் நினைக்கிறான், விவசாயம்னு அதுக்கு தனியா படிச்சுட்டு ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வந்து அமெரிக்கால போய் படிச்சு, டேய் மண்ணை தோண்டி போட்டு மூடுனா தண்ணி ஊத்துனா முளைக்கும், இதாண்டா விவசாயம். எனக்கு விவசாயம் தெரியாது அப்படின்னு ஒருத்தன் பேசுறாங்க மேடையில. விவசாயம்னா என்ன? மண்ணை தோண்டி போட்டு மூடி தண்ணி ஊத்துனா முளைக்கும். கடைசி விவசாயி படத்துல இந்த தாத்தா சொல்லுவாரு, விவசாயம் என்னன்னு ஜெயில கேட்பான், இங்க வா ஒரு டப்பாவை எடு, இந்த மண் எடுத்துட்டு வா, இந்த வேப்பங்கொட்டை எடு, இதுக்குள்ள போடு, தண்ணி ஊத்தும்பாரு. 15 நாள் ரிமாண்ட்ல இருப்பாப்ல, அதுக்குள்ள இந்த வேப்பம் அப்படி முளைச்சு வரும். இதாண்டா விவசாயம். அந்த விவசாயத்தை உலகத்திற்கே கொடுத்த சமூகம் தமிழ் சமூகம். நெல்லை அரிசியை உலகத்திற்கு கொடுத்த சமூகம் தமிழ் சமூகம். அங்க ஒரு கட்சியின் தலைவன் விவசாயம் தெரியாதுங்கிறான். விவசாயம்னா என்னன்னே தெரியாத தலைவனுக்கு உங்கள் வாக்கா? விவசாயியவே சின்னமா வச்சுக்கிற எங்களுக்கு உங்கள் வாக்கா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. அவனுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு யாருக்கு எந்த சின்னத்தை கொடுக்கணும்னு. பார்த்தா இவன் விசில் அடிச்சான் குஞ்சி, இவனுக்கு விசில் சின்னம். இவன் யாரு? விவசாயி செத்து கொண்டிருக்கிறான், விவசாயி வாழ முடியவில்லை, விவசாயி கடல் இருக்கிறான். ஆமாம், உயிரை கொடுத்தாது சீமானும் தம்பிகளும் விவசாயத்தை காப்பார்கள். குர்ரா விவசாயி சின்னத்துக்கு கொடுத்தான்.
இந்தியாவிலேயே ஒரு கட்சி தலைவருடைய உருவம் சின்னமாக வந்திருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான். நல்லா பாருங்க, அது சீமானம் போட்டதான், கொஞ்சம் லைட்டா ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டான். தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாது, லைட்டா ஆல்டர் பண்ணி கொடுத்தோம். மீச பழைய இப்ப இனிமேல் நிரந்தர சின்னம், தமிழ்நாட்டை ஆள போற சின்னம், தலைமைச் செயலகத்தில் இருக்க போற சின்னம், இந்திய நிலப்பரப்பில் ஒரு தமிழ் தேசிய அரசியலை நிலைநாட்டு போற சின்னம் இந்த சின்னம். இந்த சின்னம் பறிபோயிரும், இந்த சின்னம் உங்களுக்கு அங்கீகாரம் ரத்தாயிரும், 8-2 மாறிடும். டேய் 8-2 மாறுதா, 8-2 மடங்கு வளர்கிறதா என்பதை இந்த காலத்துல பார்ப்போம். அப்படி பெருமமிக்க விவசாய சின்னத்தை, ஏர் கலப்பை சின்னத்தை தாங்கி கொண்டு வருகிற எங்களுக்கு ஆலங்குடியிலே, கைகாட்டியிலே, வடகாட்டிலே வாழக்கூடிய எண்ணருமை உறவுகள், சொந்தங்கள், நீங்கள் வாக்களித்து இந்த மண்ணின் மகன் மரியாதைக்குரிய மச்சான் ராஜா ராம் அவர்களையும் இந்த புதுக்கோட்டை வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும். தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.